இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷங்க. இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை இயேசு வசனங்களை ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். தேவ காரியங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பெண் கூட்டத்திலிருந்து சொல்றாங்க, உங்களை பெற்ற தாய் பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு. இது லூக்கா 11வது அதிகாரம் 27 இருக்கிறது. இது கேட்டதும் அதுக்கு இயேசு ஒரு ரிப்ளை பண்றாரு. அதை தான் நான் இப்ப வாசிக்க போறேன். லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். என்னை பெற்ற தாய் பாக்கியவதி தான், அவங்க பாக்கியவான் தான். ஆனா அதை விட அதிக பாக்கியவானா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வீக ரகசியத்தை இங்க வெளிப்படுத்துறார். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான். ஸோ நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு விருப்பம் தான். யாருமே கஷ்டங்களையும் வேதனைகளையும் வேணும்னு நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதை விரும்புகிறது இல்லை. நம்முடைய விருப்பங்கள் நம்ம விடுதலையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமான தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னத ஸ்தானங்களை அனுபவிக்கணும். இதுதான் நம்முடைய வாஞ்சை. இந்த வாஞ்சை மாத்திரம் இருந்தால் நமக்கு போதாது. நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், நம்ம கர்த்தரோடு இணைவதற்கு நம்ம செய்யற சில காரியங்கள் நம்ம தேவ ஆசீர்வாதத்தை நமக்கு துரிதமாய் கொண்டு வரும். அதுல மெயினான ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல நமக்கு வாஞ்சை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிக வாஞ்சையாய் நம்ம கேட்கணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அந்த வாஞ்சை நமக்கு முதல்ல இருக்கும்போது அந்த வசனத்தை நம்ம கேட்க ஆரம்பிப்போம், அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்போம். அப்போ நமக்குள்ளால வசனம் போக ஆரம்பிக்கும். அப்போ வாஞ்சையாய் நம்ம வசனத்தை முதல்ல கேட்கணும். அடுத்தது இந்த வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும். வார்த்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதுல நிலைத்திருக்கணும். வார்த்தை கேட்டு அதில் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான், அதிக பாக்கியவான். சாதாரண பாக்கியவான் இல்ல, அதிக பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப 2வது நம்ம என்ன பண்ணணும்னா அதுல நிலைத்திருக்கணும். எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். நம்ம ஆண்டவரோட பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரியங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கேட்ட வசனத்துல, கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில, அவர் சொன்ன வார்த்தை மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நிலைத்திருக்கணுமா. தொடர்ந்து நம்ம நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தை முதல்ல வாஞ்சியா கேட்கணும், அப்புறம் அந்த கேட்ட வசனத்தில் நிலைத்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சிம்பிளான ஒரு விஷயம், பொய் சொல்லாதிருப்பா. இந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், அது செய்யாம அந்த பொய்யை சொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம நிலைத்திருக்கணும். நிறைய நேரத்துல நம்ம ஃபன்னா பொய் சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா சொன்னேங்க அப்படின்னு சொல்றோம், அதுவும் பொய் தான். பொய் சொல்லாதிருப்பா, ஏன்னா அதுல நிலைத்திருக்கணும். எந்த கட்டத்துல நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு எவ்வளவுதான் பிளெஸ்ஸிங் அது மூலம் வர்றதா இருந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதுல நிலைத்திருக்கிறது. வசனத்தை கேட்கறது, அதுல நிலைத்திருக்கிறது. 3வது அதன்படி செய்யறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறது. இந்த நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும் போது நிறைய உங்களுக்கு டெஸ்ட் வரும், நிறைய அது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும், சொல்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கோபப்படக்கூடாதுன்னு வசனம் கேட்டு அதுல நிலைத்திருக்க முடிவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தொடர்ந்து செய்யும் போது கோபப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். அப்போ அதுலெல்லாம் செய்யாமல் அதுல நிலைத்திருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து அதை செய்யாம அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிற நாம் வசனத்தை கேட்குறோம், அந்த மாதிரி மெசேஜஸை கேட்குறோம், வசனங்களை வாசிக்கிறோம். டைம் இல்லாட்டாலும் ஓடிப்போய் எதையோ ஒரு பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அல்லது கேலண்டரில் உள்ள வசனத்தையாவது வாசிச்சுட்டு போயிடுறோம். அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தை சும்மா ஜஸ்ட்டு
நான் போனேன், சண்டே போனேங்க, ஃப்ரைடே போனேன், சர்வீஸ்க்கு போனேன், வசனத்தை கேட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு என் கிறிஸ்தவ வாழ்க்கைனா இல்லை. கேட்ட வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்த வார்த்தையில அதை அதை தொடர்ந்து நம்ம பிடித்து கொள்ளணும். அதன்படி செய்யறதுக்கு நம்ம லைஃபை நம்ம சரண்டர் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதில் நிலைத்திருந்து அதன்படி செய்யறதுக்கு நம்ம சரண்டர் பண்ணும்போது தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், பிளஸட் லைஃபை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படணும், துன்பப்படணும், வேதனைக்குள்ளால இருக்கணும், உனக்கு வியாதியை கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லைங்க. ஆண்டவருடைய திட்டத்தில் நம் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், சுகமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தில் இந்த உலகத்துக்கு சொல்லணும். கர்த்தருடைய காரியங்களை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இதை நம்ம செய்யணும் அப்படின்னா செய்ய வேண்டிய முதல் காரியம் வசனத்தை கேட்டு நிலைத்திருந்து அதன்படி செய்யறது. நிறைய வார்த்தையை கேட்டு வசனம்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்ற ஒரு நபர், மன்னிக்கிறத பற்றி எத்தனையோ வருடங்களா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு நபர், நான் மன்னிக்கவே முடியாது, என் சொந்த சகோதரன் என்னால் மன்னிக்க முடியல, என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள மன்னிக்க முடியல, அந்த நபர் இப்படி செய்துட்டாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேங்க, அவங்க முகத்திலேயே நீ முழிக்க மாட்டேங்க இப்படின்னு சொல்றது கர்த்தருடைய பார்வையில் சரியா இருக்குமா? அப்போ அந்த வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் இல்லை, வசனத்தை தெரிந்திருந்த பிரயோஜனம் இல்லை, அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்கல. சின்ன சின்ன காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அதன்படி செய்யறதுக்கு நம்ம அதில் நிலைத்திருப்பதுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். சில நேரம் அதை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனிடத்துல உதவி கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். போய் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வருகிறதா, அல்லது கோபப்படுறதுன்னா வாய்ப்புகள் வருகிறதா, மன்னிக்க முடியாத தன்மைக்கான வாய்ப்புகள் வருகிறதா, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு பாருங்களேன். நான் சின்ன சின்ன காரியங்களை சொல்றேங்க. இது சின்ன காரியங்களா இருந்தாலும் பெரிய ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளெல்லாம் நம்மளை ஏறி போக விடாதபடி தடை பண்ணுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை பண்ணுகிற காரியம். இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கலாம்ல. நம் கண்கள்னால் செய்கிற பாவங்கள், ஏதோ நம்ம சிந்தையில் செய்கிற பாவங்கள், சரீரத்தினால ஒன்று பண்ற, நம்ம சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுல இருந்து வெளில வர முடியாம இருக்கிறது, இது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க உதவி கேட்டு பாருங்களேன். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிலைத்திருக்க அவர் உதவி செய்வார். நம்ம முதல்ல நம்ம வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கலன்னா அந்த வசனத்தை கேட்க முடியாது. வாஞ்சிக்கும் போது தான் வசனத்தை வாசிக்க நம்ம முடிவெடுக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் பைபிள்லாம் வாசிக்கிறதுக்கு முடிவெடுத்து வசனங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜெபிக்கிறதுக்கு முடிவெடுத்து ஜெபிக்க வாஞ்சித்தீங்க, அதை செய்ய தொடங்கி இருக்கிறீங்க. இப்போ 3-4 நாட்களா 5 நாட்களா நீங்கள் இதை அதில் செய்யறதுக்கு நிலைத்து இருக்கிறீங்க. இனி அந்த நேரத்துல, ஜெப நேரத்துல, அந்த வேத வாசிப்புல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்கல்ல. வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிற தேவன்ல வார்த்தை மூலமாய் பேசுகிறார். அந்த வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத கவனமா செக் பண்ணிக்கணும். எவ்ரிடே அதை நம்ம செக் பண்ணி, முடியாத காரியங்கள்ல இதை அதை விட முடியலையே, இந்த காரியத்தை என்னால பண்ண முடியலையே அப்படின்னா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. தேவ உதவியை தேடும் பொழுது அவர் நமக்கு உதவியாளர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நல்ல பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், உதவி செய்ய முடியாது. அவர்கிட்ட கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் உதவி செய்கிறார். அந்த உதவி செய்யும்போது நம்ம அதுல இருந்து அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வந்துவிட முடியும். ஸோ வசனத்தை கேளுங்க, வாஞ்சிங்க, நிலைத்திருங்க, அதன்படி செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவுகிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க நம்மை விட அதிகமா வாஞ்சிக்கிறாருங்க. அதான் உண்மை. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தகப்பனாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல ஒரு துணையாளர், நல்ல ஒரு எல்லா உறவுகளுக்கும் மேலானவர் அவர். நல்ல நேசர் அவர். அவரால் உங்களை புரிந்து கொள்ள முடியும். சில மற்றவங்க கிட்ட போய் நம்மளுடைய தவறுகளை, இந்த இடத்துல என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னா புரிந்து கொள்ள மாட்டார்கள் மனிதர்கள். ஆனால் கர்த்தரிடத்துல போய் சொல்லி பாருங்களேன், புரிந்து உங்களை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, நம்மளை சரி செய்கிறோம். நம்முடைய பாவம் இரத்தாம்பரத்தை போல அப்படி சிகப்பா இருந்தாலும் பஞ்சை போல அப்படியே வெண்மையா மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தகப்பன் தாங்க, நேசிக்கிற தகப்பன், நம்மளை புரிந்து கொள்ளுகிற தகப்பன், நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிற கர்த்தர். அவர்கிட்ட விட்டு கொடுங்களேன். இன்னைக்கு எது உங்களுடைய சேலஞ்சா இருக்குது, எதை ஓவர் கம் பண்ண முடியாம நீங்க சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறீங்க, கர்த்தரிடத்துல கொடுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.
அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. என்னை கேட்ட அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். வாழ்க்கையில விட முடியாத காரியங்களை விட்டுவிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கூட இருந்து நடத்துங்கப்பா. நீரே ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் வரவிடாமல் தடை பண்ணுகிற சகல காரியங்கள் இயேசு நாமத்தில் வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும் ஜெபிக்கிறோம். உங்க உதவியை நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நீர் கூட இருந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. நல்ல சாட்சிகளா இவர்கள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சந்தோஷமா இருங்க. God bless you all.